நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். நீயா அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்க உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். உருட்டு உருட்டு நல்லாவே உருட்டு. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா பஞ்சாயத்துக்கு குஞ்சாமி. 10 ரூபாய்னா யாரு ஞாபகம் வருது? 10 ரூபாய்னா யாருக்கு ஞாபகம் வருது? வேற யாரு? நான் தான். 10 ரூபாய்னா யாருன்னு தெரியுதுல? யாருங்க? பாலாஜி. நேமாய் போச்சு. நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துட்டது. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அதனால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்து விட்டது. உங்களுக்கு எப்படி 10 ரூபாய் பாலாஜி பேர் வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான். எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. நான் கொஞ்சம் வெளிப்படையாவே உங்ககிட்ட சொல்றேன். நான் அதாவது ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன்? வாயத்தின்னு சொல்றா என்ன? எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு, எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு செந்தில் பாலாஜி. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் டாஸ்மாக்ல வாங்குற சரக்கு பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல 10 ரூபாய், அதாவது 10 ரூபி எக்ஸ்ட்ரா ஃபார் பாட்டில் அப்படிங்கிற கொள்கையை ஆரம்பிச்சோம். அதுல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எங்க தலைவரை 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜின்னு செல்லமா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. தலைவர் அது பெருந்தன்மையோட ஏத்துக்கிட்டாரு. தெரியும் என்னை பத்தி, என்னுடைய மக்களுக்கும், என்னுடைய தொகுதி மக்களுக்கும், மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று. பத்தி எனக்கு தெரியும். அப்பா செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும். என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நேத்து வீடியோல என்ன பத்தி பேச ஆரம்பிச்சுட்டார். ஒன்னும் செய்ய முடியல. 10 ரூபாய்னா யாருன்னு தெரியுதுல? யாருங்க? பாலாஜி. நாட்டு மக்கள் மறக்கவே முடியாது. 10 ரூபாய்க்கு திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. மன அழுத்தம் கொடுத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனப்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? கிளம்பிட்டா முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்ட